கொம்பின் விளற்றும் குயிலே கோகலிநாதனை கூவாய் என்று சொல்லி, இந்த இடத்துல கோகலி அப்படிங்கிறது ஒரு சிலர் கைலாயன்னு சொல்லுவாங்க. இங்க திருவாவடுதுறை அப்படிங்கிற பொருள் எழுதியிருக்கிறாங்க. கோகலி திருவாவடுதுறைக்கு ஒரு பேர் கோகலின்னு ஒண்ணுங்க. அதான் கோகலி அப்படிங்கிற கோகலிநாதன் அப்படின்னு திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய பெருமான்னு தண்டபாணி தேசிகர் ஐயா அப்படி எழுதியிருக்கிறார். ஒரு சில உரையில ஒரு மாதிரி இருக்கு. அவன் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகம் முழுதாளினர், குயிலே உனக்கு இன்பம் தருவேன், மான்மூமிலிருந்து போவுகின்ற குயிலே ஏழு உலகங்களையும் ஒன்றும் அஞ்சாமை தன் ஆணையின் ஒன்றும் நடக்க ஆளுபவனும் அன்பே வடிவானவனும் அடியார்களிடத்தில் அமுதம் போல கழிந்து இனிமையாக சுரக்கின்ற இன்பமானவனும் பேரின்பமே வடிவமானவனும். சாமி எப்படி இருக்கிறாருன்னா, அடியார்களிடத்தில் அன்பன் அமுதளித்தாரும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நண்பன் மன்னிச்சு கொடுத்த நற்பரி மேல் வருவானை என்று சொல்லி, அப்படி இனிமையாக சுரக்கின்ற இன்பமானவனும் பேரின்பமே வடிவானவனும் நல்ல பொன்னில் மணி அழுத்தி செய்யப்பட்ட சேனங்கள் ஒத்து விளங்கின நல்ல குதிரை மேல் எழுந்தரும் ஆகிய திருவாரூரைக்கண் உள்ள குருமணியை வர கூவுவாயாக என்று சொல்லி சொல்றார். இது பெருமான் ஏழுலகம் ஆளும் பெரியவனாக விளங்கினும் அன்பருக்கு இறங்கி, அது ஏழு உலகத்தை ஆளக்கூடிய பெருமான் அன்பருக்கு இறங்கி எப்படி வந்தார் அப்படின்னா, ஒரு குதிரை சேவலாக மதுரை என்பதில் வந்தார். யாருக்காக? மணிவாசக பெருமானுக்காக ஒரு குதிரை சேவலாக வந்தார் என்று சொல்லி, கோவலிநாதனாகவும் இருப்பான். அவன் அவனை வரக்கூவுகை என்று சொல்லி குயிலை பணிப்பதாக அமைந்தது என்று சொல்லி சொன்னார். இதுவும் கிடைத்த கரியனாய் நுகர்ச்சி ஒன்றற்கே உரியனாய் விளங்கும் சிவம் குதிரை வீரனாகவும் கோகலி நாதனாகவும் எளிவந்தும் இன்னும் கூட பெற்றிலேன் என்று இறங்கி குயிலை பணிகொள்ளுதலின் ஆன்மை இறக்கமாதலாயிற்று. 7வது திருப்பார். உன்னை உகப்பன் குயிலே உந்துணை தோழியும் ஆவான், பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரளன் சோழன் சீர்ப்புயங்கன் வர கூவாய். இதுல சொல்ற, குயிலே உன்னை மிக மகிழ்கின்றேன், உன்னை உகப்பன் குயிலே உன்னை மிக மகிழ்கின்றேன், உனக்கு துணையான தோழியுமாவேன், உனக்கு நான் ஒரு தோழியாகவும் இருக்கிறேன், பொன்னிறத்தை கடத்த அதனிடம் மிஞ்சிய நிறத்தை விட திருமேனியோடு. பெருமானுடைய திருமேனி அப்படின்னா பொன்னை விட உயர்ந்த திருமேனி, அதாவது பொன்னார் மேனின்னு சொல்லுங்க இல்லைங்களா, ஆனா அதை விட உயர்ந்த திருமேனி, அந்த பொன்னிறத்தை கெடுத்து அதனிடம் மிஞ்சிய நிறத்தையுடைய திருமேனியோடு புகழால் விளங்குகின்ற பேரழகனும் மன்னனும் குதிரை மேல் எழுந்தருளி வந்த வள்ளலும் ஒரு திருப்பெருந்துரைக்கண் எழுந்தருளிய பாண்டியன் சேரன் சோழன் ஆகிய 3 பேரரசனானவனும் புகழமைந்த புயங்க கூத்தாடுவனாகிய பெருமான் வர கூவாயாக என்று சொல்லி சொல்றாங்க. இதுல பெருமான் சேரன் சோழன் பாண்டியனாக 3 அரசர்களாக இருக்கக்கூடியது பெருமான் தான் அப்படின்றார். மன்னன் நிலைபேர் உடையவன் என்று சொல்லி சொல்றார். தென்னன் சேரன் சோழன் அப்படின்னா மும்முடி மன்னனாக திருப்பெருந்துறை தலைநகராகவும் தென்னாடாகிய பாண்டி நாட்டை தன் நாடாகவும் கொண்டு சேர நாட்டையும் சோழ நாட்டையும் தனதாக்கி ஆள்பவன் என்று சொல்லி, திருப்பெருந்துறையை தலைநகராக கொண்டு பாண்டி நாட்டை தன்னுடைய நாடாக கொண்டு சேர சோழ நாட்டையும் உள்ளடக்கி ஆட்சி செய்யக்கூடியவன் பெருமான் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் அவர் தான் தலைவர். புயங்கம்னா ஒரு நடனம், பாம்பு போல ஆடக்கூடிய ஒரு நடனங்க, புஜங்க நடனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பாம்பு போல் அசைந்தாடும் ஒரு வகை நடனம் என்று சொல்லி அந்த நடனம் உடையவனே என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்த திருப்பாட்டு. வாய் இங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி ஓவியவர் உண்ணி நிற்ப ஒன்தளல் விண்பிழந்து ஓங்கி மேவியன் மேவியன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பறிப்பாகன் தால் சடையோடு வர கூவாய் அப்படின்னு சொல்லி இளங்குயிலே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, திருமாலம் பிரமனும் அடிமுடியை தேடி கலைத்து போய் அவர்கள் என் செய்வது என்று எண்ணி நிற்ப ஒளி பொருந்திய பேரர் பிழம்பாக ஆகாயத்தை ஊடுருவி கொழுந்து விட்டு எரிந்து